ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் உரையை வச்சுக்கிட்டு பொசு பொசு நடிகையை வரவேற்ற 4 நண்பர்கள். ஸோ நடிகரை நம்பி மோசம் போன சிக்கிய பின்னணி என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சமாசாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். நாட்டில் எப்படியோ நிச்சயதார்த்தம் நடந்திருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கல்யாண மண்டபத்தில் ஒன்று பொண்ணு ஓடி போயிடும், இல்லைனா பையன் ஓடி போயிடும். அதுக்கு பதிலாக வேறு ஒரு பொண்ணையும் வேறு ஒரு பையனையும் மாற்றி கல்யாணம் பண்ணுற விஷயத்தெல்லாம் நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம். அந்த மண்டபத்திலே இருக்கக்கூடிய ஒருத்தரை பிடிச்சி நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க, கல்யாணமும் பண்ணுவாங்க. ஸோ தெரிஞ்சவர் மூலம் வரம் தேடி நிச்சயதார்த்தம் செய்கிறது, ஆன்லைன் மேட்ரிமோனி தளங்களில் வரம் தேடுறது, திருமணதாரர்கள் வச்சு தேடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே போயிருக்கும். ஏன் காவல் நிலையத்தில் போய் கூட கல்யாணமெல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ இப்போது இந்த சமாச்சாரம், இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த காசிப்புக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. இதுவும் ஒரு மாதிரியான ஒரு நிச்சயதார்த்தம் தான். ஸோ அந்த மாதிரி சிக்கலில் போய் முடிஞ்ச ஒரு நிச்சயதார்த்தம் தான். அதனால தான் இந்த கதையை சொல்கிறேன். ஸோ இது புதுசான ஒரு விஷயம். ஸோ இந்த நடிகை ஆக்சுவலாக ஒல்லி நடிகை. ஸோ ஒரு சேஞ்சுக்காக கோடு வேர்டில் புசு புசு நடிகை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த புசு புசு நடிகை பட வாய்ப்புக்காக ஒரு கட்டை நடிகரை பண்ணை வீட்டுக்கு அவரை போய் பார்த்துருக்காரு. அவர் பண்ணை வீட்டுக்கு வா வாய்ப்பு வாங்கித்தோ, அதாவது பண்ணை வீட்டுக்கு வாய்ப்பு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நடிகையை கூப்பிட்ருக்காரு. பல்வேறு முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக இருந்தாலும் கூட பணம் அப்படின்னா எந்த அளவுக்கு வேணுமானாலும் இறங்கி அடிப்பவர் தான் இந்த புசு புசு நடிகை. ஏன்னா வாங்குகிற சம்பளம் மொத்தமும் அசையா சொத்தில் முதலீடு செஞ்சுட்டு அதாவது பேங்க் பேலன்ஸில் கொஞ்சம் தான் வச்சுருப்பா. சில லட்சங்கள் மட்டுமே வச்சுட்டு வாழ்க்கையை வாழ்கிற வழக்கம் வச்சுருக்கக்கூடிய ஒரு நடிகை. ஸோ மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகக்கூடிய அந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க கூப்பிட்ருக்காரு இந்த கட்டை நடிகர். ஸோ இவருடைய ஆசைக்கு இணங்கி அவருடைய பண்ணை வீட்டுக்கு போயிருக்கிறாரு. ஆனால் அந்த பண்ணை வீட்டில் கட்டை நடிகர் இல்லை, அதுக்கு மாறாக அவருடைய நண்பர்கள் 4 பேர் உட்காந்துருக்குறாங்க. அந்த 4 பேரை பார்த்து அந்த நடிகர் எங்கே வரதுக்கு லேட் ஆகுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வெள்ளந்தியாக கேட்டிருக்காரு நம்ம பொசு பொசு நடிகை. ஸோ அவர் வரதுக்கு லேட் ஆகும், நீங்கள் வாங்க நம்ம நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு ரவுண்டு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கையில் ஒரு உரையை வச்சு பாக்கெட்டை வச்சுட்டு அந்த நடிகையை கூப்பிட்ருக்குறாங்க. ஸோ வசமாக சிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி இதை பார்த்து மிரண்டு போயிருக்காரு நம்ம நடிகை. பட வாய்ப்புக்காக கட்டை நடிகரை அட்ஜஸ்ட் செய்து பண்ணுறது சரி, அதுக்காக போகிறவங்ககிட்டெல்லாம் படுக்கையை பகிர முடியுமா, எப்படி இங்கேருந்து தப்பிப்பது அப்படின்னு சொல்லி யோசிச்சார். ஸோ அந்த நடிகருக்கு ஃபோன் போட்டால் எங்கே இந்த 4 பேரையுமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பட வாய்ப்பை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி நம்மளை விருந்தாக்கிடுவாரோ அப்படின்ற பயத்தில் இந்த நடிகை அந்த நடிகருடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஃபோன் போட்ட உடனே எடுத்த எடுப்பில் நான் உங்களை காதலிக்கிறேன், ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நடிகையை கேட்டிருக்காரு. ஸோ என்ன மேட்ருலாம் கேட்கல, இந்த நடிகை கிட்டேருந்து ஃபோன் வந்தவுடனே பயங்கரமான ஒரு சந்தோஷத்தில் இந்த மேட்ரை போட்டு உடைச்சிட்டாரு. ஸோ எடுத்த எடுப்பில் இப்படி கேட்குறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நடிகர் ஏற்கனவே நடிகையை ஒரு முறை தன்னுடைய திருமண ஆசையை வெளிப்படுத்தியிருக்கார், காதல் ஆசையும் வெளிப்படுத்தியிருக்கார். அந்த நேரத்தில் மறுத்துட்டார் இந்த நடிகை. ஆனால் தற்போது இந்த நடிகர்கிட்ட நேரடியாகவே என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பழம் நழுவி பாலில் விழுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது வாயிலே விழுது அப்படின்னு சொல்லி உடனடியாக நடிகை சம்மதம் சொல்லியிருக்காரு. சம்மதம் சொல்லிவிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நான் சிக்கியிருக்கேன், இந்த 4 பேர்ட்டு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவர் போய் அந்த கட்டை நடிகருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நடிகையை அவர்கிட்ட காப்பாற்றியிருக்கிறாரு. ஸோ அடுத்த சில மாதங்கள்லேயே நடிகையும் அந்த நடிகரும் கல்யாண செய்தியை இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நீண்ட நாட்களாக காதலித்து திருமணம் செய்து கொண்டதாக கதையும் சொல்லியிருக்கிறாங்க. எந்த கிசுகிசுவும் சிக்காமல் 2 பேரும் காதலிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சந்தேகம் வராமல் திடீர்னு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நீண்ட நாட்களாக லவ் பண்ணுறேன்னு சொல்லி பல்வேறு கட்டுக்கதைகளை சொல்லிவிட்டு இந்த மாதிரி திரைமறைவில் நடந்த விஷயம் என்னவோ இதுதான். ஸோ 2 பேருக்குமே லவ்வெல்லாம் ரொம்ப நாள்லாம் கிடையாது, லவ் இருந்திருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனால் அந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி சரி ஓகே இவனும் ஓரளவுக்கு சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இந்த நடிகரை கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ விவரம் அறிந்த வட்டாரங்கள் நீங்கள்லாம் ரொம்ப நாள் லவ் பண்ணுறீங்களாடா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்குறாங்க. எது எப்படியோ நீங்கள் பார்க்கக்கூடிய நம்ம முன்னாடி மாதிரிலாம் ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணாமல் 2 பேர் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். அந்த 2 பேரில் இப்போ நம்ம சொன்ன காசிப் கதைக்கு ஒருத்தர் சூட் ஆவார். அந்த 2 பேரில் யார் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு 1 நிமிஷத்தில் வந்த நடிகைகள் கிடையாது, கடைசியாக 4 நிமிஷத்தில் 2 நடிகைகள் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த 2 பேரில் ஒருத்தர் இந்த காசிப்புக்கு சூட் ஆவார். ஸோ யார் அந்த நடிகை அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி காசிப் அதிகமாக பார்க்குறதுக்காக நம்ம சேனலில்
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்குது. அது மூலமாக பே பண்ணி மெம்பர்ஷிப் எடுக்கலாம். அண்டு நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணோம்னு நினைக்கிறவங்க, ஏதாவது ப்ராடக்ட் ப்ரொமோஷன் பண்ணோம்னு நினைக்கிறவங்க, டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி இருக்குது, மறக்காமல் அதில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. இன்ஸ்டாலையும் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, நம்ம பேசலாம்.